இந்த வீடியோவில் நாம நருட்டோ உசுமாக்கி இல்லப்பா ஒபிட்டோ உச்சிகாவை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டு கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம ஒபிட்டோ சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க அப்பா அம்மா இறந்துருப்பாங்க. அவனும் அவன் பாட்டி கூட தான் வளர்ந்து வந்துகிட்டு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒபிட்டோக்கு ஒக்காகே அவனோட தான் ஆசை. அதனால் அவன் அகாடமியில் போய் சேர்றான். அங்கே நம்ம கக்காசியும் பார்க்குறான். அகாடமியில் இருக்கும்போது நம்ம ஒபிட்டோக்கு கக்காசியை கண்டா சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா நம்ம ஒபிட்டோ ரின்னை டாவடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் நம்ம ரின்னு கக்காசியை தானே டாவடிச்சுக்கிட்டு இருப்பா. இது பார்த்தாதானே நம்ம ரின்னு கக்காசி ஒபிட்டோ இருக்காங்க இல்லையா, இவங்க மூணு பேரையும் ஒரே டீம்ல வேற போட்டு விட்டுருவானுங்க. அது ஒபிட்டோக்கு இன்னும் சங்கடமா போச்சு. ஒபிட்டோ யாமங்கினாவ நீ தூக்கிட்டு போற இடம் அப்படின்ற மாதிரி தான் கக்காசி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். இப்படியே கொஞ்சம் காலங்கள் கடந்து போகுது. தேர்ட் கிரேட் நிஞ்சாவரும் வருது. அங்கதான் நம்ம மின்னட்டோ ஒபிட்டோக்கு கக்காசி ஏன் இப்படி இருக்கான், அவங்க அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாம் சொல்லியிருப்பாப்ல. இதுக்கப்புறமா தான் நம்ம ஒபிட்டோ நம்ம கக்காசியை பாக்குற விதமே மாறுது. இதுக்கு முன்னாடி கோபத்தோடையும் பொறாமையோடையும் பார்த்துக்கிட்டு இருந்தவன் இப்போ பாசத்தோடையும் பரிதாபத்தோடையும் பார்த்துக்கிட்டு இருப்பான். இதுக்கு ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் லோகோ கீழே ஒரு ப்ளே பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்க.